நெறைய பேரு நான் பண்ற மீல் ப்ரெப் பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி நான் பெரிய லெவல்லலாம் மீல் ப்ரெப் பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்கலி முன்னாள் என்ன காய் சமைக்கிறனோ, இது இந்த வெண்டைக்கா மாதிரி காயெல்லாம் முன்னாலே வெட்டி வச்சுட்டேன்னா, அது கொழ கொழப்பு தன்மை இல்லாம இருக்கும். காலையில சீக்கிரமும் குக் ஆயிடும். ஸோ கட் பண்ணி கவுண்டர் டாப்லேயே வச்சிடலாம். அண்ட் இந்த பருப்பு எல்லாம் வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் டே பண்றேன் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணி அதில வந்து ஐஸ் வாட்டர் ஊத்தி சோக் பண்ணிடுவேன். நான் வந்து இத மார்னிங் இன்ஸ்டன்ட் பாட்ல வைக்கிறனால அலார்ம் மோட்ல செட் பண்ணிடுவேன். நீங்க இன்கேஸ் இன்ஸ்டன்ட் பாட் இல்லன்னா, நீங்க ஐஸ் வாட்டர் ஊத்தி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டு, காலையில அந்த தண்ணிய வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு குக்கர்ல குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து தேவையான சைஸ்ல கட் பண்ணிட்டு, ஒரு பாத்திரத்தில தண்ணி புடிச்சு, அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எக் பாய்லர்ல தண்ணி ஊத்தி தேவையான எக்ஸ் எல்லாம் வந்து ப்ளேஸ் பண்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு மீல் ப்ரெப்ன்னு. அதே மாதிரி முக்கியமா அரிசி எவ்வளோ போடணுங்கிறத அளந்து ஒரு பவுல்ல வச்சுட்டு, அதுக்கான தண்ணியும் புடிச்சு வச்சுருவேன். ஸோ காலையில தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நான் வந்து இந்த அரிசிய வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன் அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கும் ஊறி குக் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்கா வந்து இதுதான் என்னோட மீல் ப்ரெப்பா இருக்கும். பெரிய லெவல்ல இல்லனாலும் இந்த மாரி சின்ன சின்ன மீல் ப்ரெப்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, காலையில நமக்கு வந்து குக்கிங் டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் சேவ் ஆகும். அதில நம்ம மத்த திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது மூவ் ஆன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.